Next, ma'am. Next, ma'am. Birth and childhood of Albert Einstein. Albert Einstein was born on March 14, 1879 in ULM, Germany. Parents பார்த்தோம்னா Hermann and Pauline. Next, ma'am. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து ஸ்டூடெண்டா இருக்கிறப்ப ஃபெடரல் பாலிடெக்னிக் ஸ்கூல் இன் ஜூரிக்ல வந்து டீச்சிங் டிப்ளமோ முடிக்கிறாரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்சிட்டி மேம் முன்னாடி ஸ்லைடு மேம். யூனிவர்சிட்டி ஆஃப் ஜூரிக்ல வந்து 1905ல வந்து பிஹெச்டி ஒர்க் பண்றாரு. நெக்ஸ்ட் மேம். சயின்டிபிக் கேரியர்னு பார்த்தோம் அப்படின்னா இவரோட லைஃப் ஃபுல்லாவுமே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஆர்டிகிள்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அதுல மோஸ்ட்லி என்ன இருக்குமா பிசிக்ஸை பத்தி தான். அதுல சிலது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா லெஃப்டிஸ்ட் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் அபவுட் பேசிஃபிசம், சோசியலிசம் அண்ட் ஜைனிசம். இவர் வந்து மற்ற சயின்டிஸ்டோட கொலாபரேட் பண்ணி அடிஷனல் ப்ராஜெக்டும் பண்றாரு. அதுல இன்க்ளூடா சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா போஸ் ஐன்ஸ்டீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் த ஐன்ஸ்டீன் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் அதர்ஸ். நெக்ஸ்ட் மேம். சயின்டிபிக் ஒர்க்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன ஒரு ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா E=mc² தான். இந்த ஈக்குவேஷன் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டீப் கனெக்ஷன் பிட்வீன் எனர்ஜி அண்ட் மாஸ். ஸோ வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி அண்ட் M ரெப்ரசென்ட் மாஸ் அண்ட் C² இஸ் அ வெரி லார்ஜ் நம்பர், த ஸ்கொயர் ஆஃப் ஸ்பீட் ஆஃப் லைட். நெக்ஸ்ட் மேம். இன்வென்ஷன். ஐன்ஸ்டீனோட இன்வென்ஷன்ல வந்து ஒரு 7 இன்வென்ஷன் வந்து முக்கியமானது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குவாண்டம் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, அவகேட்ராஸ் நம்பர், த போஸ் ஐன்ஸ்டீன் கண்டென்சேட், ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி, த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் வேவ் பார்ட்டிகல் டுவாலிட்டி. நெக்ஸ்ட் மேம். அவார்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதுல முக்கியமானதுலாம் 1921ல வந்து நோபல் பிரைஸ் பிசிக்ஸ்க்கு வாங்குறாரு. அடுத்து 1920ல வந்து பர்ன் மெடல் ஆஃப் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் டு சயின்ஸ். அடுத்து 1925ல வந்து காப்லே மெடல் வாங்குறாரு. 1929ல வந்து மேக்ஸ் பிளாங்க் மெடல். தென் 1926 கோல்டு மெடல் ஆஃப் த ராயல் அஸ்ட்ரானமிக்கல் சொசைட்டி. அப்புறம் 1935ல வந்து பிராங்க்லின் மெடல். அடுத்து 1921ல வந்து மெட்டோசிக் மெடல். நெக்ஸ்ட் மேம். டெத் வந்து பார்த்தோம் அப்படின்னா April 17, 1955ல வந்து ஆல்பர்ட் வந்து இன்டர்னல் ப்ளீடிங் அதாவது அடி வயிற்றுல வந்து ஒரு இன்டர்னல் ப்ளீடிங் ஆகி அதனால வந்து சஃபர்ட் ஆகுறாரு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ரப்பச்சர் ஆஃப் அண்ட் அப்டானிக்கல் அயோடிக் அனிரிசம். Albert did not want surgery and said, I want to go when I want. It is tasteless to prolong life artificially. I have done my share. It is time to go. I will do it elegantly. ஐன்ஸ்டீன் வந்து 76 ஏஜ் இருக்கிறப்ப இறந்துறாரு. அவர் வந்து சாகுற வரையுமே அவரோட லைஃப்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட். தேங்க்யூ மேம். So imagination is more important than knowledge. அப்படியா? Yes ma'am. Yes ma'am. So good, very good presentation. But இன்னும் கொஞ்சம் நீங்க ஒரு டீச்சர் எஃபெக்ட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணலையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அப்படிதானே? எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுவும் கேட்குறீங்களா? உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் டவுட்ஸ் கேட்குறீங்களா? எஸ் மெர்லின் கேளுங்க. லிசன் பண்ணியிருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கணும்ல. You have to ask question. Yes. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட பேரண்ட்ஸ் நேம் சொல்லுங்க யாராவது. யாரோ சொன்னாங்களே பதில். யாருமா அது? ஜோதிகா மேம். ஜோதிகா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹெர்மன் அண்ட் பாலின் மேம். கரெக்டா டீச்சர்? ரைட் மேம்.
வெரி குட் மேம். வெரி குட் சூப்பர். ம் E is equal to MC. அந்த எக்ஸ்பிரஷன் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது ஒவ்வொரு டேர்மும்? M mass. ஓகே. ம் 10. என்னது பிசிக்ஸ் மக்களே, E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்ல எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எம் மாசோட நிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. E energy of the particle. M mass represent பண்ணுது. C speed of light represent பண்ணுது மேம். ம் கரெக்ட். E Energy of the particle. E வெரி குட். ஸோ E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னா அதை முழுசா சொல்ல முடிக்கணும்ல. எனி அதர் கொஸ்டின்ஸ் ஆர் ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் பர்சன்? பர்சன் போயிடலாம் மேம். நெக்ஸ்ட் யார் அது நெக்ஸ்ட் பர்சன் போயிடலாம்னு சொல்றது? ஹூஸ் தட்? ஓகே, நர்மதா ஜாயின் பண்ணியிருக்காங்களா? இஸ் நர்மதா ஹியர்? No, ma'am. No. Okay, shall we move to then Shanmugapriya? Yes ma'am. இளவரசிக்கு என்னடா பேசுனீங்களா? Yes, ma'am. சொன்னேன் மேம், அவங்க பண்றேன்னு சொன்னாங்க மேம். ம் அவங்க மெயில் ஐடி கொடுத்தாங்களா? இன்னும் அனுப்பல மேம், நான் கேட்டேன் மேம். கிளாஸ் இப்போன்னு சொல்லிட்டீங்களா? ஆ சொல்லிட்டேன் மேம். ஓகே ஃபைன், சரிடா. ம் ஓகே, இஸ் இட் விசிபிள் பிபிடி Shanmugapriya? Yes ma'am. Yes ma'am. Yes, you ma'am. can start. ம் Good afternoon everyone. Today I'm going to share about Wilhelm Oswald. இங்க பிபிடி ஓப்பன் ஆகல. What happened? Is it okay now? Yes ma'am. எஸ் மேம், விசிபிள் மேம். Today I'm going to share about father of physical chemistry Wilhelm Oswald. Next slide ma'am. Wilhelm Oswald was a Baltic German chemist and a philosopher. Um, he was credited with being one of the founders on the fielding physical chemistry with Henricus von Herf, Nernst, and Svante Arrhenius, and he got Nobel Prize in Chemistry at 1909 for a scientific contribution to the fields of catalyst, chemical equilibria, and reaction velocities. In the early 20th century, he was largely responsible for establishing physical chemistry as acknowledged branch of chemistry. Next ma'am. And introduction, field physical chemistry, and he was born at 2nd September 1853 at Riga, governor of Livonia, Russia Empire. He was died at 4th April 1932 at the age of 78, and he got award at 1904 he got Faraday Lectureship Prize, and 1909 he got Nobel Prize for Chemistry. Next ma'am. Oswald was born in Baltic Germany in Riga. His parents was Master Cooper and Elizabeth Leukel. As a child, he was conducted experiments in his home related to fireworks and photography. Scientific contributions. ஆஸ்வால்ட் வந்து நிறைய சயின்டிஃபிக் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஃபீல்டில். இவர் 20th சென்ச்சுரியோட ஸ்டார்டிங் பீரியடில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து கெமிஸ்ட்ரியில் ஒரு பிரான்ச்சாக அக்னாலேஜ் பண்ணுறதுக்கு இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அதில் நைட்ரிக் ஆசிட் ப்ராசஸ், ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லா, கெட்டலிசிஸ், கிறிஸ்டலைசேஷன், அட்டாமிக் தியரி, சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட், கலர் சயின்ஸ்னு இவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதில் ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நைட்ரிக் ஆசிட் ப்ராசஸ். நெக்ஸ்ட் மேம். நைட்ரிக் ஆசிட் ப்ராசஸ் டியூரிங் வேர்ல்ட் வார் 1 பீரியடில் அப்போ
நைட்ரிக் ஆசிட் ப்ராசஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ்க்கும் எக்ஸ்ப்ளோசிவ்க்கும் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஆனால் அது அப்போ ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ஆனால் ஆஸ்வால் வந்து அதை இன்எக்ஸ்பென்சிவ் மேனுஃபேக்சர் ஆஃப் நைட்ரிக் ஆசிடை அமோனியா ஆக்சிடேஷன் பண்ணுறது மூலமாக நமக்கு நைட்ரிக் ஆசிட் உருவாக்கலாம் அவனு கண்டுபிடிச்சாரு. இந்த ப்ராசஸ் வந்து ஆஸ்வால் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் வந்து இப்போயுமே நிறைய இடத்துல நைட்ரிக் ஆசிடோட மேனுஃபேக்சருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டியூரிங் வேர்ல்ட் வார் 1 பீரியட்ல ஜெர்மனி ரொம்ப ஷார்ட் சப்ளைல இருந்துச்சு, ஃபர்டிலைசரும் எக்ஸ்ப்ளோசிவும் இல்லாமல். இவரோட இந்த இன்வென்ஷன் அந்த டைம்ல ஜெர்மனிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இவர் இதுக்கான பேட்டர்னும் வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் அடுத்து ஆஸ்வால் டைல்யூஷன் லா. ஆஸ்வால் வந்து இந்த டைல்யூஷன் லாவுக்காக இவர் ரொம்ப ஃபேமஸ். இந்த ப்ராசஸ் வந்து மாடர்ன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஆஸ்வால் conducted research on dilution theory, leading to his concept of the law dilution, which at times referred to as Oswald dilution law. Oswald law of dilution provides a satisfactory description of the concentration dependence of the conductivity of weak electrolytes. இது வந்து நம்ம ஃபுல்லாக ஒரு சக்ஸஸான லான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது வீக் எலக்ட்ரோலைட்ஸ்க்கு it holds good results on weak electrolytes, but when it come to strong electrolyte it completely fails. weak electrolytesக்கு எந்த அளவுக்கு இதை நல்ல ரெஸ்பான்ஸ் நமக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதே அளவுக்கு ஸ்ட்ராங் எலக்ட்ரோலைட்க்கு நமக்கு கிடைக்கல. அதனால இது ஒரு கம்ப்ளீட் சக்ஸஸ் இந்த லா சொல்ல முடியாது. இது பார்ஷியலி ஃபெயில்டுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேம், கெட்டலிசிஸ். இவரோட இந்த இன்வென்ஷன் கெட்டலிசிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ரொம்ப முக்கியமா இருக்கு. கெட்டலிசிஸ்னா என்னன்னா, கெட்டலிசிஸ் a substance that accelerates the rate of chemical reaction without being a part of the reaction. அதாவது ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது, ஆனா அந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்றதுக்கு உதவி செய்யற சப்ஸ்டன்ஸ் தான் கெட்டலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கெட்டலைசர்ஸ் இவர் கண்டுபிடிச்சது மூலமா நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட டைம் இவர் சேவ் பண்ண முடியுது. 1 hour 2 hours நடக்கிற ரியாக்ஷன்ஸையுமே இவர் வந்து 2 minutes 3 minutesக்கு மாத்துற அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவான கெட்டலிசிஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அந்த கெட்டலிசிஸ் கான்செப்ட் கண்டுபிடிச்சவரோட கிரெடிட் வந்து ஆஸ்வால்ட தான் போய் சேரும். நெக்ஸ்ட் மேம், crystallization. Polymorphism. Oswald studied the crystallization behavior of solids, especially those solids that are capable of crystallization in different forms, in the phenomena known as polymorphism. Polymorphism means same object having different behavior. Same object having different behavior தான் polymorphism சொல்லுவாங்க. அடுத்து Oswald ripening. Oswald ripening phenomena எப்படின்னா, Oswald ripening phenomenon observed in a solid solution or a liquid solid that describes change of an inhomogeneous structure over time. That is, small or solid particles dissolve and redeposit into larger structure or more crystals ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அது ரீஅப்பியர் ஆகும் லார்ஜ் கிறிஸ்டல்ஸா. இந்த நம்ம சின்ன கிறிஸ்டல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சுல, அதுல இருந்து எனர்ஜி எடுத்துட்டு அது லார்ஜ் கிறிஸ்டலா ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் ஆஸ்வால்ட் ரிப்பனிங். இது வந்து மாடர்ன் டெக்னாலஜில குவாண்டம் டாட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. குவாண்டம் டாட்ஸ்னா ஒரு செமிகண்டக்டர் பார்ட்டிகல் இன் ஃபியூ நானோமீட்டர் இன் சைஸ். இது நானோ டெக்னாலஜி யூஸ் பண்றதுதான் குவாண்டம் டாட்ஸ். அதுல வந்து இவரோட ஆஸ்வால்ட் ரிப்பனிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்லைட், அட்டாமிக் தியரி. அட்டாமிக் தியரியில இவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆஸ்வால்ட் தான் மோல் அப்படின்ற ஒரு கான்செப்டை வந்து கெமிஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வராரு அரௌண்ட் 1900 டைம்ல. மோல்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். வேல்யூ ஆஃப் மோல் வந்து 6.022 into 10 to the power 23. He defined 1 mole as a molecular weight of a substance in unit of mass gram. இவர் வந்து according to Oswald, the concept was linked to ideal gas. 1906, Oswald was elected a member of the International Committee on Atomic Weights. Next, scientific measurement. இவர் வந்து chemical affinity
கெமிக்கல் ஈக்லிபிரியா, ஆசிட் பேஸ் இன்ட்ராக்ஷன் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இவர் வந்து இதில் அனலிட்டிக்கல் மெத்தட்ஸில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு இவருக்கு தெரியுது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் அனலிட்டிக்கல் பேஸஸாக நிறைய டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு தெரியுது. அதனால இவர் வந்து சயின்டிஃபிக் மெஷர்மெண்ட்ஸ்க்குமே இவர் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிக்கிறாரு. அதில் ஒன்று தான் ஆஸ்வால்ட் விஸ்கோமீட்டர். Oswald viscometer is otherwise called U-tube viscometer or capillary viscometer. It's used to measure the viscosity of liquid with known density. அதுக்கு மெஷர் பண்ற லிக்விட் தான் ஆஸ்கோ விஸ்கோமீட்டர். இது எப்படி இருக்குன்னா, ஆஸ்வால்ட் invented a device consist of bulbs that act as a reservoir for liquid with a capillary இல்லனா thin tube in between the reservoirs. The time that it takes for the liquid flow through the capillary from one reservoir to other is an indication of viscosity of liquid. ஒரு லிக்விடோட விஸ்காசிட்டி நமக்கு தெரியணும்னா நம்ம நோன் டென்சிட்டி உள்ள லிக்விடுக்கு விஸ்காசிட்டியை இந்த ஆஸ்வால்ட் விஸ்கோமீட்டர் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட் மேம், அடுத்து ஆஸ்வால்ட் ஃபாலின் பிப்பர். இதை பிளட் டைல்யூட்டிங் பிப்பர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த pipette, Oswald designed a pipette that could be used to transfer measured liquids, especially serous fluid, blood, அந்த மாதிரி நம்ம RBC, WBC கண்டுபிடிக்கிறப்பெல்லாம் இந்த ஃபாலேட் pipette தான் யூஸ் பண்ணுவாங்க. The design was later improved by Otto Fallin. அதனால அவர் ரெண்டு பேரோட பேரை சேர்த்து ஆஸ்வால்ட் ஃபாலின் அப்படின்னு சொல்றாங்க. This type of pipette has a bulb at the lower end as a particular design figure. இவர் ஃபாலின் லேட்டராக இதை இம்ப்ரூவ் பண்ணனால இதோட பேர் ஆஸ்வால்ட் ஃபாலின் பிப்பர் ரெண்டு பேரை சேர்த்து சொல்கிறாங்க. இது பிளட் ரிலேட்டடாக நம்ம பண்ணுற டெஸ்ட் எல்லாத்துக்குமே இந்த பிப்பர் தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மேம், கலர் சயின்ஸ். இவரோட முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டில் இதுவும் ஒன்று. Following his retirement at 1906 from academia, Oswald became interested in the systemization of colors, which could be useful both scientifically and in arts. He published the Color Premier and also the Color Atlas during the period of 1916. These publications established relationship between the various visual colors. இவர் கலர்ஸ் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. ஒரு கலர்ல இருந்து நிறைய வேரியேஷன் இருக்கு, ஒரு ஷேடுல இருந்தே நம்ம நிறைய ஷேடு கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் மேம், Oswald advances in color science became a part of HSL and HSV color system. Much of Oswald's work systemization of color was done in collaboration with Deutscher Werkbund, which was an association of painters and architects. Deutscher Werkbund என்றது ஒரு ஜெர்மன் association of artists, architects, designers-காக ஏற்படுத்தப்பட்டது. It was established in 1907. டியூட்டர் ஒர்க் பண்டோட கொலாபரேஷன் அவங்களோட சேர்ந்து அந்த அசோசியேஷனோட சேர்ந்து இவர் இந்த ஆஸ்வால்ட் கலர் சிஸ்டம் பற்றி அவர் நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. இது வந்து ஒரு 8 கலர்ஸ் இவர் சொல்கிறாரு. இந்த 8 கலர்ஸ்லேருந்து 24 ஷேட்ஸ் வேரியேஷன்ஸ் நம்ம காட்டலாம் அப்படின்னு இவர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவர் சொல்கிறாரு. ஆஸ்வால்ட் கலர் சிஸ்டம் அதுக்கடுத்து வந்த ஆர்ட்ஸ்லேயும் சரி சயின்ஸ்லேயும் சரி நிறையா ஆர்டிஸ்ட்க்கும் டிசைனர்ஸ்க்கும் ஆர்கிடெக்சர்ஸ்க்கும் நிறைய யூஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம். கலர்ஸ்லயும் இது பேசப்படுது. பிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஒரு முக்கியமான பிரான்ச்னு உள்ள கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஆஸ்வால்ட். இவர் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு. இப்போ நம்ம எல்லாரும் சயின்ஸ்ல பிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பிரான்ச் படிக்கிறோம்னா அதுக்கு இவர் தான் முக்கியமான ரீசன்னு சொல்றாங்க. தேங்க்யூ மேம். வெரி குட், வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன் by Shanmuga Priya. Good. Ask your questions, dear friends. கேளுங்கள். What is mode? நீங்க நேம் சொல்லி கேளுங்கம்மா. யாரை ரிப்ளை பண்ணுங்கிறத சொல்லி கேளுங்க, அப்பதான் பதில் வரும். இல்லாட்டி சொல்றவங்களே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. Kausalya. Yes, ma'am. What is mole? The unit of measurement for amount of substance. Chemistry Kausalya நீங்க? Yes, ma'am. Very good. That's fine. Any other questions? ஆஸ்வால்ட் ஃபாலின் பிப்பட் எதுக்காக யூஸ் பண்றாங்க? எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க?
நீங்களே நேம் சொல்லுங்க மேம். ம், இருங்க வரேன். நான் நேம் லிஸ்ட்டுக்குள்ள போனதுன்னு எனக்கு ஞாபகம் வரும். ஜெரின் ஃபிலோ இருக்கியா? ஜெரின் ஃபிலோ இல்லையா? ஓகே, கங்கா தேவி will answer, right? எதுக்குமா? தெரியல மேம். ஆர்பிசி டபிள்யூடி ரெட் பிளட் செல்ஸ். அதுக்காமா? எஸ் மேம், யார் பிளட் சொல்றா? ரிலேட்டடான ரிசர்ச்க்காக. வெரி குட், வெரி குட், சூப்பர், கங்கா தேவி. வெரி குட், சூப்பர். ம், தேங்க்யூ மேம். வண்டர்ஃபுல். அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்களாடா மகேஸ்வரி? மேம் அவங்க ஃபோன்ல ஆப்லாம் டவுன்லோட் பண்ண முடியலையா மேம்? ரொம்ப ஓல்டு மாடலா மேம் இப்போ வச்சிருக்குது. ம், அவங்க ஆல்ரெடி டீம்ஸ் வேற டவுன்லோட் பண்ணி வச்சிருக்காங்களா மேம்? அப்படி இருந்துமே அந்த லிங்க் ஓபன் பண்ண முடியலையா மேம்? வெரி குட், ஓகே ஃபைன். சரி, அப்ப நீ அடுத்து வேற யாரும் ரெடியா இருக்கீங்களாமா? anybody is ready to take the seminar? I will just share the Yes, PPT. ma'am. Who's that? Ma'am. Jabin Jabin, ma'am. Patricia. Okay, shall I Yes, open your assignment? Yes, ஒரு ma'am. நிமிஷம் இருங்க, ஓபன் பண்றேன். இன்னும் எத்தனை பேருமா பெண்டிங் இருக்கீங்க? ஏன்னா I just want to complete this as early as possible. உங்களோடது முடிச்சுட்டா நான் என்னோட ஒர்க்குக்கு ஆரம்பிச்சிடலாம் பார்க்க. என்னாச்சு? சண்முக பிரியாவோடது க்ளோஸே ஆக மாட்டேங்குது. சண்முக பிரியா, நீங்க என்ன பிபிடி ஆட அனுப்புனீங்க? ஐ மீன் பிடிஎஃப்ல ஆட அனுப்பியிருக்கீங்க எனக்கு. நோ மேம், பிபிடி தான் மேம். என்ன ப்ராப்ளம்? சம்திங் இஸ் ராங். ஓகே ஃபைன். கமெண்ட்ஸ் இல்லை. I just want to close this. உங்க பிபிடி க்ளோஸ் ஆனால் தானே நான் இப்போ அவளோட ஓப்பன் பண்ண முடியும். சரி தம்பி, இது என்ன பிரச்சனைன்னு பாரு. பிபிடி ஓப்பன் ஆயிருக்கு, சரியா? ஜஸ்ட் அ மினிட்மா, நான் மொத்தமாக க்ளோஸ் பண்ணாதான் போகும் போட்டிருக்கு. லெட் மீ க்ளோஸ் அண்ட் ஐ வில் ஜாயின் யூ. Something is happening. Leave the
சண்முகப்பிரியா, சண்முகப்பிரியா, உன்னோட பிபிடிஎன்ஏ வந்து ஃபுல்லா ஷட் டவுனே பண்ண வச்சிருச்சு. அது க்ளோஸ் ஆகாம சம்திங் வென்ட் ராங். என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே ஃபைன். இப்போ யாருமா? ஜபின் பேட்ரிஷியாவா? எஸ் மேம். தாமஸ் ஆல்வா எடிசன் அண்ட் எங்க போச்சு? That is nice. Is it visible, ma? Yes ma'am. Yes, da. Yes, ma'am. Yes, you can start. Shall I start? Okay ma'am. Yes, da. Good afternoon to Okay ma'am. Good afternoon to everyone. Now I am present about the scientist Thomas Alva Edison and Hawkmoor Louis Sony Sam. Ma'am, next slide ma'am. ஒரு நிமிஷம். Now I first explain Thomas Alva Edison. He born February 11, 1847. Edison parents Samuel and Nancy. He was an American inventor and businessman. He developed many devices in field such as electric power generation, mass communication and sound recorded, then motion camera picture. Then he established the first industrial research lab. He was seventh child their parents and he had two wives. He was taught reading, writing, arithmetic his mother because he mother teacher. At the age of 12 he developed a hearing problem. He got older. He believed his hearing loss and concentrated his work. Early he worked telegram operator in 1876. He established the first lab in Menlo Park. 1857, at the age of 28, he completed the chemistry course. The Cooper Union for the Advancement of Science and Arts. He became his first of all. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. Okay ma'am. இந்த ஸ்லைட் தான் நம்ம பேசிட்டு இருக்கீங்க. Yes ma'am. Yes, okay. எடிசன் ஃபர்ஸ்ட் இவங்க வந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இது பண்ணாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹி பிகேம் ஹிஸ் கரியர் செல்லிங் கேண்டி நியூஸ் பேப்பர் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவர் செல் பண்ணி அதுலேருந்து வர மணியை வச்சு வந்து அவர் 13th ஏஜ்லேயே வந்து என்ன பண்ணிட்டாருன்னா எக்யூப்மெண்ட் ஃபார் வந்து எலக்ட்ரிக் அண்ட் கெமிக்கல் எக்ஸ்பெரிமெண்டல் வந்து திங்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ஒர்க்லாம் முடிச்ச பின்னாடி தான் அவர் வந்து 1876 வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒரு டெலகிராம் ஆப்ரேட்டரா வந்து ஜாயின் பண்ணாங்க. நெக்ஸ்ட் ஒன். எஸ் இதுவுமாடா? இல்ல மேம், இந்த ஸ்லைட் தான் மேம். தாமஸ் ஆல்வாரோட எடிசனோட வந்து நிறைய இன்வென்ஷன் பார்த்தோம்னா வந்து ஒரு கவுண்ட்லெஸ்ஸாக இருக்கும். அவர் நிறையா வந்து நமக்கு கண்டுபிடிச்சு வந்து கொடுத்துருக்காரு. சயின்ஸில் வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா வந்து என்னென்ன வந்து நமக்கு தேவையோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1879 பார்த்தோம்னா எடிசன் வந்து ஒரு கார்பன் ஃபிலமெண்ட் பல்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து 40 hours தான் வந்து அந்த பல்பு வந்து எரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேல இவருக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து அவர் ஃபேஸ் பண்ணி நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஸ்லைடு மேம். செகண்ட் ஒன் பார்த்தோம் மேம், இதுக்கு முன்னாடி உள்ளது மேம். எஸ் மேம், இதான். அதுக்கடுத்து 1870 வந்து ஹூ இன்வென்டட் இன் ஏ கார்பன் மைக்ரோஃபோன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேல் தான் இந்த மைக்ரோஃபோன்லேருந்து அதாவது எப்படி வாய்ஸ் டெலஃபோன் வந்து இந்த இதில் இருந்தால் அந்த 1870 தான் வந்து குரூப் ஒர்க்காக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மீமோகிராஃப் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மீமோகிராஃப்ங்கிறது வந்து 1887 வந்து எடிசன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு காப்பியிங் சிஸ்டம் தான் அப்படின்னு சொல்லி
சொல்றாங்க. இதுல வந்து இத வந்து டிக் கம்பெனி வந்து லைசன் கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி தான். திஸ் லைக்க வந்து டெக்ஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி இது பண்றது. இப்ப இருக்க நம்ம பாக்குற நம்ம ஜெராக்ஸுக்கும் அப்ப அவர் கண்டுபிடிச்ச ஜெராக்ஸ்க்கு வந்து டோட்டல் டிஃப்ரெண்டா வந்து இருக்கும். இது வந்து ஒரு டென்சில் வந்து ஃபுல்லா ரேப் பண்ணி ஒரு சிலிண்டர் ஷேப்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பாக்குறோம்னா வந்து ஃபீனோகிராஃப் வந்து பார்க்குறோம். இந்த ஃபீனோகிராஃப் வந்து 1887ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னா சவுண்ட் ரெக்கார்டருக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸ்வாம் அண்ட் எடிசன் ஜாயின் பண்ணி தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து என்னன்னா வந்து ஒரு டிசி கரண்ட் சிஸ்டத்தை மூலம் தான் வந்து இந்த இது ஒரு எப்படின்னா லைட்டிங் மாதிரி தான், ஒரு லைட் லேம்ப் மாதிரி தான் இருக்கும். அதுதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை வந்து எங்க ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிருக்காங்கன்னா வந்து நியூயார்க்ல வந்து எலக்ட்ரிக் ஸ்ட்ரீட் லேம்பா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. எப்போ யூஸ் பண்ணிருக்காங்கன்னா 1882ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா மோஷன் பிக்சர் கேமரா. இப்போ எல்லாருமே நம்மளோட மொபைலில் வந்து எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபோட்டோலாம் வந்து எடுத்து நம்ம கேப்சர் பண்ணி வச்சுக்கிறோம். முன்னாடி ஃபஸ்ட்டு இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்கும். அந்த ரூமில் வச்சு தான் வந்து ஒரு செட்டப் இருக்கும். அதுலேருந்து தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதுக்கப்புறமேலு என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடிசனும் டிக்சன் இவங்க 2 பேர் சேர்ந்து 1882ல தான் வந்து கேமரா வந்து ஸ்மால் சைஸில் வந்து கேமரா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இதை வந்து பார்க்க வந்து சின்னதா இருக்கும். ஸோ வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வந்து கைனட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்றாங்க. மேம் நெக்ஸ்ட் ஒன் மேம். எடிசனோட ஃபெயிலியர்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வந்து அது கவுண்டே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து அவர் நிறைய ஃபெயிலியர்ஸை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல விடாமுயற்சி விஸ்வரூபர் வெற்றின்னு சொல்லிட்டு ஆர்யா படம் கூட வரும்ல, அந்த மாதிரி தான் வந்து அவர் நிறைய முயற்சி வந்து இது பண்ணியிருக்காரு. கடைசியில வந்து அவர் நிறைய சக்சஸும் வந்து இது பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மேம். அவரோட என்னென்ன அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லிஸ்ட் அவுட் வந்து 1887 to 2010 வரையும் வந்து அவருக்கு வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ரைஸஸ் வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மேம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா வி மிஸ் அவர் கிரேட் சயின்டிஸ்ட். October 18, 1931ல வந்து இவர் டயாபெட்டிஸால வந்து டெத் ஆயிட்டாரு. அவர் இருக்கும் போது என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அவர் ஒய்ஃபுக்காக, அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அதில் ஒரு ஒய்ஃப் மீனா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு லேண்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. 1886ல வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அங்கதான் அவரோட வந்து பாடியை வந்து அங்கதான் வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இவரோட அந்த லாஸ்ட் மூச்சு காத்து நம்ம சொல்லுவோம்ல, அந்த லாஸ்ட் பிரீத் வந்து எங்க போச்சுன்னா ஹென்ரி ஃபோர்ட் மியூசியத்துல வந்து அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் போச்சு. இதுல இருந்து அவர் வந்து காட் கிரேஸ் தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்து அவரோட ஒர்க்ல வந்து ரொம்ப இன்வால்வ்மெண்ட்டோட இருந்திருக்காரு. மேம் நெக்ஸ்ட் ஒன் மேம். நம்ம கோட்ஸ் பார்த்தோம்னா 2 கோட்ஸ் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் கூட வந்து ரொம்ப எப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் போல இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா அவர் என்ன நமக்கு சொல்லியிருக்காருன்னா ஃபெயிலியர்ஸ் இஸ் த மதர் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள் டென்ஸ் டு லுக் அட் அ ஃபெயிலியர் அஸ் த பேட் திங்ஸ். We must to be able to learn from our mistakes and grow from it. நம்ம என்னென்ன மிஸ்டேக் இருக்கோமோ அந்த மிஸ்டேக்ல இருந்தா நம்மளால வந்து கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எடிசன் believed that, அது வந்து அவர் நம்புறாரு. though he tried something countless time without he expect result. It does not mean that he failed. He never give up in the believe and always try to one way. நம்ம எப்பெல்லாம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செயல் நம்ம செய்யும் போது நம்ம அதுல தோத்து போறோமோ அதுல இருந்தா நம்ம நிறைய லெசன் வந்து கத்துக்கிறோம். அதுல இருந்தா நம்மளோட சக்சஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மேம் நெக்ஸ்ட் ஒன் மேம். Yeah, with that I think Thomas Alva Edison முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? Yes ma'am. Wonderful presentation ma. Good. Any clarifications you need, or are you asking any questions to your friends? ஏதோ 2 கேள்வி கேளுங்க பாப்போம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட.
எந்த அளவுக்கு அவங்க லிசன் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் அப்போ. Which year Thomas Alva Edison found the motion picture camera? Good question. Any answers? 1888. 18. Very good. Wonderful. அடுத்து. Any other questions? ஃபர்ஸ்ட் அவர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க இருந்து வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாரு? when did start? when or where? எங்க இருந்து தான Yes, ma'am. கேக்குறீங்க? Yes, Where? ma'am. Yes. என்னது பதில் யார்ட்டுமே இல்லையா? இங்கிலாந்து. இங்கிலாண்டா? நோ மேம். என்ன ஒர்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? என்ன ஒர்க்? எஸ் ஆப்ரேட்டர். எஸ் கரெக்ட் மேம். என்ன ஆபரேட்டர்? டெலிஃபோன் ஆபரேட்டர். டெலிஃபோன் ஆபரேட்டர். வெரி குட். இவ்வளோ எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எஸ். ஓகே, யூ கம்ப்ளீட் திஸ் ஆல்சோ. செகண்ட் சயின்டிஸ்ட். எஸ். The second scientist name is Saknamo Louis Sanisam. இவர் வந்து ஆகஸ்ட் 25th 1857 வந்து பிறந்திருக்காங்க. இவர் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் போட்டோ கெமிஸ்ட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் ஹி ஒர்க்ட் மெனி காலேஜஸ் அண்ட் பப்ளிஷ் மெனி புக்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். தென் வந்து இவர் வந்து நிறைய டைம் வந்து நாமினேட் ஆயிருக்காரு நோபல் பிரைஸுக்கு. தென் ஹி காட்டட் 2 times நோபல் பிரைஸ். அவ்வளவுதான் மேம். finished. மேம் நீங்க அதுல சொன்னனால ஃபுல்லா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன் மேம். வெரி குட். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு மட்டும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன், அப்படிதானே? எஸ் மேம். வெரி குட். ஸோ குட். ஸோ அப்ரிசியேஷன், ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் டு ஜபீன். ஏன்னா 2 பேர் எடுத்து பண்ணிருக்கீங்க. குட். ஸோ வாட் அபவுட் அதர்ஸ்? மகேஸ்வரி? எஸ் மேம். You ask others to be ready by tomorrow. சரியா? I think இன்னொரு 4 பேரோ என்னவோ தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? 3-4 பேர் தான் இருப்பீங்க. 6 பேரா? Okay, so maximum by tomorrow and day after tomorrow we have to wind up this seminar session, right? So get ready and good. So it was wonderful that you are presenting it very excellently. And I'm so happy. இன்னைக்கு யார் வரல அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. From tomorrow onwards we will have the physical science from 12:15 to 1:15. சரியா? ஏன்னா நான் இங்கே காலேஜில் இருக்கனால எனக்கும் அந்த லஞ்ச் டைமிங் கரெக்டாக மேட்ச் ஆயிரும். நான் 1:15 போயிடுவேன். உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டே கூட கிளாஸ் அட்டன் பண்ணலாம். இல்லை நீங்கள் தான் வீடியோவே ஆன் பண்ணுறது இல்லையே, அப்படி தானே? இஸ் இட்? என்னம்மா ஒரு பதிலையுமே காணும்? ஹலோ. எஸ் மெர்லின். யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. ஏதாவது ஒன்று சொன்னா தானே தெரியும். எஸ். ஓகே, ஸோ டுடே we will wind up this session now. You can have a break from 1:15 to 2:15, right? Yes, ma. So thank you. Thank you all.